பிரதமராக நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக அவருடைய அந்த பட்ஜெட் கூட்டம் இன்று நடைபெற இருக்கிறது. 7வது முறையாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருடைய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த பட்ஜெட்டோட எதிர்பார்ப்புகள் என்னென்ன அப்படின்றத பத்தி பேசுறதுக்காக நமக்கு தென்னிந்திய தொழில் வர்த்தக சபையினுடைய உறுப்பினர் என்ப விஜயன் சார் இருக்காங்க. சார், இந்த பட்ஜெட்ல முக்கியமான எதிர்பார்ப்புகள் என்னவா நம்ம பார்க்கிறோம்? இந்த பட்ஜெட் நரேந்திர மோடி கவர்மெண்ட் அவரோட 3வது டேர்ம்ல உள்ள முதல் பட்ஜெட். இதுல எங்களோட முக்கியமான கோரிக்கைகள் என்னவென்றால், இது எஜுகேஷன் துறையா இருக்கலாம், சுற்றுலாத்துறையா இருக்கலாம், மருத்துவத்துறையா இருக்கலாம், பேசிக் எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கலாம். இதுல பல விஷயங்கள் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பொறுத்த லெவல்ல இந்த கவர்மெண்டோட பொறுப்புகள் இன்னும் கூட அதிகரிக்குது. அதனால என்னன்னா ஒரு 20% அட்லீஸ்ட் இன்க்ரீஸ் பண்றதா இருந்துச்சுன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தொழில் கட்டமைப்பு மற்றும் இதர ரோட்வேஸ், ரயில்வேஸ் எல்லாத்துலயுமே கொஞ்சம் எக்ஸ்பெண்டிச்சர் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். கோல்ட் செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டார்ட்ட உள்ள பதப்படுத்துதல், கோல்ட் ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணலாம். அதுக்கப்புறம் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ், குறிப்பா ஹெல்த் கேர்ல ரிசர்ச், ஆராய்ச்சி மற்றும் அதுல உள்ள டெவலப்மெண்ட்டுக்கு குரூஷியலான ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதுக்கும் நம்ம கொடுக்கலாம். இது போக மட்டும் இல்லாம ஜிடிபி, நேற்றைக்கு எக்கனாமிக் சர்வேல சொன்னது மாதிரி ஜிடிபி ஹை லெவல்ல இருக்கு, 8.2% சொல்லியிருக்காங்க. அதே இது எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எஜுகேஷன், கல்வித்துறைக்கு முக்கியமா அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ல அலோகேட் பண்ணணும். குறிப்பா ஜாப் கேரண்டிட் லிங்க்ட் ஸ்கில் ப்ரோக்ராம்ஸ், இது குறிப்பா எடுத்துட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். பர்டிகுலர் பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி. இப்போ எஜுகேஷன் செக்டார்ல ஆராய்ச்சி மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரீஸ் பார்ட்டிசிபேஷனோட பண்ணால், இப்ப நாடுகள்ல ஜெர்மனி எல்லாம் போடுற நாடுகள்லாம் என்னன்னா ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஹையர் எஜுகேஷன், மேல் படிப்பு என்னெல்லாம் இருக்கோ அதுல இண்டஸ்ட்ரி பங்கு இருக்கு. அதுல கொடுக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் கண்டிப்பா அந்த ரிசர்ச் அவுட்கம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்குள்ளது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு பொதுவான எக்ஸ்பெக்டேஷன் சேம்பர்ல இருந்து வைக்கிறோம். இது மட்டும் இல்லாம டாக்ஸ்ல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பேசிக் லிமிட் ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் ஒரு 5 லட்சத்துக்கு கொண்டுட்டு வரலாம். இது மட்டும் இல்லாம ஹவுசிங் லோன், கடன், வீட்டு கடனுக்கு 2 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் இது பண்ணலாம். டிவிடெண்ட்ஸ் டு த டாக்ஸ் அட் அ ஃபிளாட் ரேட் ஆஃப் 5%. இது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் த சேம்பர்ல இருந்து பாத்தீங்கன்னா டிடக்ஷன் லிமிட் ஆன் எஃப்டி இன்ட்ரெஸ்ட் 10,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாவா இன்க்ரீஸ் பண்ணலாம். இது மாதிரி பல எக்ஸ்பெக்டேஷன் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இதுல எங்களோட அடுத்த எக்ஸ்பெக்டேஷன் இது பாத்தீங்கன்னா ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A. இது இப்போதைக்கு என்னன்னா 7 லட்சத்துல இருக்கு. இது 10 லட்சத்துக்கு கொண்டுட்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லதா இருக்கும். இந்த மாதிரி பல எக்ஸ்பெக்டேஷன் சேம்பர்ல இருந்து வைக்கிறோம். ஆனா இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா எங்களோட சேம்பர் மெம்பர்கள் மற்றும் என்னன்னா கவர்மெண்டோட முக்கியமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னதான் இருக்கணும்னா, இதோட இந்த பட்ஜெட்டோட அவுட்கம்ல தெளிவா வளர்ச்சி, பொதுமக்களோட வளர்ச்சி இருக்கணும். அந்த வளர்ச்சி எப்போ முழுமையை ஆகும்னா அவங்களோட கல்வி, அவங்களோட சுகாதாரம் மற்றும் அவங்களோட வளர்ச்சி, வேலையிலயோ அவங்களோட ப்ரொஃபஷன்லயோ இது சம்பந்தமான உள்ள எல்லாத்துலயுமே உள்ள ஸ்கீம்ஸ் நல்லபடியா இந்த பட்ஜெட்ல அட்ரஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பட்ஜெட் ரொம்ப வரவேற்பு உள்ள பட்ஜெட்டா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். நடுத்தர மக்களுக்கான பட்ஜெட்டா இருக்கணும்னா எம்எஸ்எம்இ செக்டார்ஸ், அப்புறம் தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு, இதுகளில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் தான் தேவையா இருக்கு. இப்போ எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்ல என்ன மாதிரியான அறிவிப்புகள் இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? எம்எஸ்எம்இ செக்டார்ல ரொம்ப முக்கியமா அதுல சில சட்டங்கள் சில பிரச்சனைகளோட இருக்கு. அதுல உள்ள பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீர்த்துட்டு, முக்கியமா பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டார்ல உள்ள சப்சிடி, இப்போதைக்கு பாத்தீங்கன்னா சில சப்சிடிஸ் எம்எஸ்எம்இயோட டெவலப்மெண்ட்டுக்கு கொடுக்கறாங்க. அந்த சப்சிடி லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி அந்த ரேஞ்ச் ஆஃப் அந்த சப்சிடி இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. வருஷத்துக்கு 1 அந்த மாதிரி தான் ப்ரொவைட் பண்றாங்க. அது இன்னும் 2, 3 இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா எம்எஸ்எம்இ பார்ட்டிசிபேஷன் ரொம்ப நல்லதா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இல உள்ள மேஜர் பிரச்சனையே அவங்களுக்கு வரக்கூடிய லாபத்துல அவங்களோட டிரான்சாக்ஷன்ல வரக்கூடிய டாக்ஸ், அந்த டாக்ஸ்ல கவர்மெண்ட் கொஞ்சம் சீர்திருத்தங்கள் கொண்டுட்டு அதுல கொஞ்சம் குறைவா கொண்டுட்டு வந்தாங்கன்னா நிறைய எம்எஸ்எம்இ செக்டார் டெவலப்மெண்ட்ல இருக்கும்.
மூணாவது பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இல உள்ள இன்னொரு பிரச்சனை, அதுல உள்ள டிரான்சாக்ஷன் எந்த டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அதுல எம்எஸ்எம்இக்கு உள்ள பிரச்சனைகள் தீர்த்து கொள்றதுக்கு வந்து இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில்னு ஒன்னு இருக்கு. அந்த ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில் வந்து இன்னும் எஃபெக்டிவா ஃபங்க்ஷன் ஆகணும். அது எஃபெக்டிவா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா சில சட்டங்கள்ல சீர்திருத்தங்கள் கொடுத்திருக்காங்க. அந்த சீர்திருத்தங்களுக்கு சர்டன் ஃபோரம்ஸ், ட்ரைபுனல்ஸ் கிரியேட் பண்ணோம். இந்த பட்ஜெட்ல வந்து அந்த மாதிரி ஒரு ஃபோரம் கிரியேட் பண்ணாங்கன்னா அதுக்குள்ள ரெக்கமெண்டேஷன், அது மட்டும் இல்லாம அந்த ட்ரைபுனல்ஸ்க்குள்ள ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கார்பஸ் ஃபண்ட் வேண்டும். அந்த கார்பஸ் ஃபண்ட் எம்எஸ்எம்இ மெம்பர்ஸ்டேந்தே கலெக்ட் பண்ணி அந்த கார்பஸ் ஃபண்டை வச்சுட்டு அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை தீர்த்து கொள்றதுக்கு, விரைவா தீர்த்து கொள்றதுக்குள்ளதுக்கும் ஒரு ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டுட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ டிஜிட்டல் பேமெண்ட்டை அதிகமாக பயன்படுத்துகிற நாட்டில் இந்தியா பயங்கரமாக இருக்கு. டிஜிட்டல் பேமெண்ட் சம்பந்தமான அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இருக்குமா? அப்போ டிஜிட்டல் பேமெண்ட் எவ்வளோ பண்ணணும், அதுக்கான ரெகுலேஷன்ஸ் எதுவும் இருக்குமா? அது பற்றி டிஜிட்டல் எக்கானமி இப்ப பாத்தீங்கன்னா நடைமுறை பழக்கத்துல 5 ரூபாவா இருக்கட்டும், 50,000 ரூபா இருக்கட்டும், கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா இருக்கனாலும் எல்லாமே வந்து கேஷ்லெஸ். இப்ப எல்லாருமே டிரான்சாக்ஷன் வந்து ஃபுல்லா கேஷ்லெஸ் ஆயிட்டாங்க. இது மட்டும் இல்லாம இந்த யூபிஐ பேமெண்ட்னால என்னன்னா உலகத்துல பல நாடுகளும் பெனிஃபிட் அடைகிறாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ்ல வந்து இதை லான்ச் பண்ணி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போனாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது இந்த டிஜிட்டல் எக்கானமினால என்ன அட்வான்டேஜ் இருக்கும்? எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த டிஜிட்டல் எக்கானமி பிளாட்ஃபார்ம் இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகணும். இந்த ஸ்ட்ரென்தன் ஆறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் ஃபண்ட் அலோகேஷன் கொடுத்து இதுக்குன்னு செப்பரேட்டா ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு டைரக்டரேட், இதுல உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அந்தந்த நேரத்தில் ரெக்டிஃபை பண்ற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் வித் சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த பட்ஜெட்ல அதுக்குள்ள அறிவிப்புகள் இருந்தனா இன்னும் ரொம்ப நல்ல வரவேற்கதா இருக்கும். இப்போ பொருளாதார வளர்ச்சி 6.5ல இருந்து 7 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இந்த பட்ஜெட்ல வர ஆண்டுகள் அப்படின்ற மாதிரி நேற்று அந்த ஆய்வறிக்கையில பார்த்தோம். அதுக்கான முதலீடாகவும் மூலதன செலவுகளில் எதை அதிகப்படுத்துவதன் மூலமாகவும் நம்மளோட பொருளாதார வளர்ச்சியை மேலும் கொண்டு போக முடியும்னு நினைக்கிறீங்க? இந்தியாவோட பேக் போன் வேளாண்மை துறையில வந்து இன்னும் வந்து நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா ட்ரோன் டெக்னாலஜி, இப்ப இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல நிறைய பாத்தீங்கன்னா எல்லாருமே ட்ரோன் டெக்னாலஜி போய் இந்தியாவில பர்டிகுலரா அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு ட்ரோன்ல என்ன டெவலப்மெண்ட் இருக்குங்கிறதுல போக்கஸ் பண்ணி ஒரு இயக்கம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இப்ப இந்த ட்ரோன் டெக்னாலஜி வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர்ல என்ன பெனிஃபிட் கொடுக்குதோ இது இன்னும் லார்ஜர் ஸ்கேல்ல, அதாவது இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அது ஃபர்டிலைசர் அதுக்கு தான் யூஸ் பண்றாங்க. இதை வந்து என்னன்னா ஃபுட் சேஃப்டி, ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோல்ட் செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பதப்படுத்துறது வந்து அந்த இடத்துல விவசாயி வந்து எங்க இருந்து எடுக்கிறாங்களோ அந்த இடத்துல அந்த தாலுக் லெவல்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கடைசியா எண்ட் யூசர்ஸ் போற வரைக்கும் வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த சப்ளை செயினுக்கு வந்து வேளாண்மை துறையில வந்து கொஞ்சம் ஃபண்டிங் கவர்மெண்ட்ல இருந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து ஸ்ட்ரென்தன் பண்ணாங்கன்னா இந்த சப்ளை செயின்னால என்ன ஆகுதுன்னா அல்டிமேட்டா எண்ட் யூசர்ஸ்க்கு வந்து நல்ல பொருள் கிடைக்கும், தரமான பொருள் கிடைக்கும், சரியான நேரத்தில் கிடைக்கும். முக்கியமா வந்து விவசாயிகளுக்கு வந்து நல்ல விலைக்கும் அந்த பொருள் போகும், வீணாம இருக்கும். மொத்தத்தில் இன்னைய பட்ஜெட்டை எப்படி கன்க்ளூட் பண்ண பாக்குறீங்க? எந்த எதிர்பார்ப்புகள் அது மொத்தம்? இந்த பட்ஜெட்ல பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாருக்கும் போல இருக்கு எங்களுக்கும். ஆனா குறிப்பா எங்களுக்கு பொறுத்தளவுல டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இண்டிவிஜுவலுக்கு எந்த அளவுக்கு கொடுக்கறாங்கங்கிறது பார்க்கணும். ரெண்டாவது எம்எஸ்எம்இ செக்டார்ல உள்ள பிளேயர்ஸ் எல்லாருக்குமே வந்து எந்த அளவுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிபேட் கொடுக்கறது பார்க்கணும். மூணாவது பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எஜுகேஷன் செக்டார், அதுல வந்து ரொம்ப முக்கியமான கவனங்கள் எந்த லெவலுக்கு கவர்மெண்ட் கொடுக்க போறாங்களோ அந்த லெவலுக்கு இந்தியாவோட வளர்ச்சி நிச்சயமா இருக்கும். இன்று காலை 11 மணிக்கு மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. குறிப்பா நம்ம கிட்ட இன்ப விஜயன் சார் பகிர்ந்துகிட்ட தகவல்களை பார்க்கும்போது கல்வி, அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ மற்றும் தனிநபர் வருமான வரி, இது சார்ந்து இருக்கக்கூடிய வரி விலக்குகள், அது வரி மூலம் கிடைக்கக்கூடிய சலுகைகள் வந்து நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முக்கியமா இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க.